to all. On behalf of Team Business Meet, Covey City AG Church, I convey my festive greetings to one and all. Season of Christmas. Christmas is everywhere. எல்லா இடத்துலயும் கிறிஸ்மஸ் நம்ம ரொம்ப விசேஷமா கொண்டாடிட்டு இருக்கிறத பாக்குறோம். கிறிஸ்மஸ்னாலே கிஃப்ட்ஸ், ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கிஃப்ட்ஸ் தொங்க விட்டுருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்குற பழக்கம் இருக்கும். ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் ஒர்க் ஆயிட்டு இருக்கும் போது கிறிஸ்டைல் அப்படின்னு ஒரு கேம் வச்சு எல்லாரும் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துப்பாங்க. சாண்டா கிளாஸ் ஃபேமஸா இருந்ததே ஒரு கிஃப்ட் பேக் எடுத்துட்டு வந்து எல்லார் வீட்லயும் நிறைய கிஃப்ட்ஸ் வைப்பாருன்ற அந்த ட்ரெடிஷன் தான். கிறிஸ்மஸ் இஸ் ஆல் அபவுட் கிஃப்ட்ஸ். அப்போ முக்கியமான ஒரு கிஃப்ட் எது, யாரு அப்படின்னு பார்த்தா அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்மஸ் உடைய கிஃப்டே ஜீசஸ் தான். ஏன் கிறிஸ்மஸ் இவ்வளோ ஸ்பெஷல்? உலகத்துல நிறைய குழந்தைங்க பிறக்கிறாங்க. ரொம்ப பாப்புலர் சிட்டியா இருக்கு, ரொம்ப பாப்புலர் கண்ட்ரியா இந்தியா, சைனாலாம் இருக்கு. எத்தனையோ குழந்தைங்க பிறக்கிற இடத்துல ஒரு குழந்தையோடைய பிறப்ப இவ்வளோ ஸ்பெஷலா கொண்டாடணுமா? why is it so அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். ஏன் அப்படின்னு யோசிச்சா நிறைய யூனிக்னஸ் இருக்கு. உங்களோட நான் 3 யூனிக்னஸ் நான் ஷேர் பண்ண விரும்புறேன். முதலாவது, இட்ஸ் a unique birth. God was in the beginning. ஆதியில கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தை ஃபுல்லா சிருஷ்டிக்கிறாரு, ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டிக்கிறாரு. அவருடைய சாயல்லையே இந்த உலகத்தை படைத்தார். ஆனா மனிதன் பாவம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ரத்தம் சிந்துதல் இருந்தாதான் பலி செலுத்த முடியும், பாவம் நிவர்த்தியாக முடியும். அதனால கடவுள் இயேசுவாய் ஒரு மனு உருவமாய் அவதரித்தார். அதனால இது ஏதோ ஒரு பகுதி அல்ல. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு எங்கேயோ ஒரு பகுதியா இல்ல, அங்கதான் ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு சுவாமி பிறப்பதற்கு 2 விதமான குணாதிசயங்கள் தேவைப்படுது. அவர் ஒரு தெய்வம், தெய்வ தன்மையும் அவருக்கு இருக்கு. அவர் மனுஷனாய் அவதரித்ததுனால மனுஷ தன்மையும் இருக்கு. அப்ப தெய்வத்தன்மை அப்படின்றத எப்படி சொல்றோம் அப்படின்னா, அவர் பாவம் இல்லாத பரிசுத்தர். அவர் ஒரு கன்னியின் வயத்துல பரிசுத்த ஆவியினால் உற்பவித்து பிறக்கிறாரு. அது தெய்வத்தன்மையை குறிக்குது. அதே நேரத்துல அவருக்கு ஒரு மனுஷ தன்மை, ஃபுல்லி மேன். எப்படி நம்ம சொல்றோம்னா, மனிதனுக்காக மனிதனாய் மாறினா, ஒரு பெண்ணின் வயிற்றுல குழந்தையாய் பிறந்து அவர் வாழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். சோ இவருடைய பிறப்பிலேயே ஒரு யூனிக்னஸ் இருக்கு. ரெண்டாவது, இது ஒரு யூனிக் குட் நியூஸ், ஒரு விசேஷமான நற்செய்தி. இயேசு சுவாமி பிறந்தத லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனத்துல நம்ம வேதாகமத்தின் புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். அதனுடைய முழு சம்பவத்தையும் வரலாற்று பின்னணியும் நம்ம ரொம்ப டீடைலா வாசிக்கலாம். அப்போ தேவதூதர்கள் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல செய்தி. அதுல 3 மைய வார்த்தை இருக்கு. ஒன்று, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, a good news of great joy. அனைவருக்கும் சந்தோஷம், ஒரு பெரிய உற்சாகம். சந்தோஷத்துக்கு ஆப்போசிட் என்ன? கவலை. இது ஒரு கவலைப்படுற, ஒரு குழம்பி போகிற ஒரு விஷயம் கிடையாது, ஒரு சந்தோஷமான செய்தி. இந்த கிறிஸ்மஸ் சம்பவத்துல நிறைய கேரக்டர்ஸ் நம்ம பார்ப்போம். இயேசுவின் தாயாகிய மரியாள் அவங்க கசின் எலிசபெத்தை போய் பார்க்கும்போது, எலிசபெத்தும் கன்சீவா இருப்பாங்க. அவங்க வயிற்றுல இருந்த குழந்தை துள்ளிற்று அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். சாஸ்திரிகள் அவங்க கிழக்குல இருந்து படித்த மேதைகள், அவங்களுக்கு இயேசு சுவாமியை பார்க்கணும்னு சொல்லி அவங்க தூர தேசத்துல இருந்து பிரயாணம் பண்ணி வருவாங்க. அப்போ அவங்களுக்கு கைட் பண்ணதுதான் அந்த ஸ்டார், அந்த வால் நட்சத்திரம். அப்போ அவங்க இயேசுவை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அவங்க ரொம்ப சந்தோஷமாய் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து போறத நம்ம வாசிக்கிறோம்.
அதே மாதிரி முதலாவது இந்த செய்தி சொல்லப்பட்டது மேய்ப்பர்களுக்கு, ஷெப்பர்ட்ஸுக்கு. அவங்க அதை கேள்விப்பட்டோடனே தீவிரமாய் போய் இயேசுவை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷமாய் துதித்து பாடிக்கொண்டே வந்தாங்க. சோ எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். ரெண்டாவது யாருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லா ஜனத்துக்கும் இந்த நற்செய்தி நம்ம வாசிக்கிறோம். எல்லா ஜனத்துக்கும், பெரியவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, வாலிபர்களுக்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அடல்ட்ஸுக்கு, எல்லா ஹோல் வேர்ல்ட். நம்ம கோயம்புத்தூர் ரீஜனும் எடுத்துக்கலாம், தமிழ்நாடு, முழு உலகம், அமெரிக்கா, சீனா, ஆப்பிரிக்கா, எல்லாரும் இத காமன் ஃபெஸ்டிவல் கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. வசதி படைத்தவங்க, நடுத்தர வர்க்கத்தினர் அனைவருக்கும் இது ஒரு சந்தோஷமான செய்தி. இயேசு கிறிஸ்து பிறந்தார். அடுத்தது பார்த்தோம்னா இந்த வசனத்துல என்ன இருக்குன்னா, உங்களுக்கு பிறந்திருக்கிறார். He is born for you அப்படி நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனக்காக கொடுக்கப்பட்ட பரிசு. He is our personal gift. எனக்காக, எனக்குனே கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. என்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பர்சனல் கிஃப்ட். ரொம்ப பிரயோஜனமான ஒரு பரிசு, பிராக்டிகல் கிஃப்ட். என்னுடைய வாழ்க்கையோட எல்லா பகுதியிலையும், என்னுடைய பிசினஸ்ல, என்னுடைய ப்ரொஃபஷன்ல, என்னுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஐடியாஸ்ல அவர் ஆலோசனை கொடுத்தா ரொம்ப பிரயோஜனமான ஆலோசனை இருக்கும். உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றாரு. மிகவும் நன்மையான ஒரு கிஃப்ட் அது நமக்கு. இயேசு ஒரு ப்ளீசிங் கிஃப்ட், ஃபுல் ஆஃப் பிளசன்ட்னஸ். அவர்தான் நன்மைகளின் பிதா. அவர்கிட்ட இருந்து தான் எல்லா நன்மைகளையும் நம்ம வாங்கிக்க முடியும். அதே மாதிரி அது ஒரு நிலைத்து நிற்கக்கூடிய பரிசு, அழிந்து போகக்கூடிய பரிசு அல்ல, நிலைத்து நிற்கக்கூடிய அழியாத பரிசு. இட்ஸ் a permanent gift. அப்போ அந்த கிஃப்டை நமக்கு கொடுக்கும்போது அதோடு நம்ம ஒரு தனிப்பட்ட உறவை அமைத்து கொள்ளும். எப்படி இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட செல்போன் இருக்கோ, அதே மாதிரி நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தனிப்பட்ட உறவை நாம் அமைத்து கொள்ளணும். ஏதோ வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸ் வருது, ஓரமா நின்று நான் வேடிக்கை பார்த்தேன், டெக்கரேஷன்ஸ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இல்ல, அந்த கிஃப்ட் எனக்காக அப்படின்னு சொல்லி நீங்க உரிமை பாராட்டி அதை உங்க கையில வாங்கி உங்க உள்ளத்துக்குள்ள இயேசுவை அனுமதித்து சந்தோஷமாய் நீங்க மகிழணும். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்புல என்ன ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, யுனிக் நேம். அவருடைய பெயரிலேயே யுனிக்னஸ் இருக்கு. அவருடைய பெயரை பத்தி தேவதூதர்கள் போய் மரியாள் யோசேப்பு கிட்ட சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் சகல ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இயேசு அப்படின்ற அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா, சகல ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். He will save us from sins. எல்லா விதமான பாவத்திலிருந்தும் விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு தேவன். நம்ம சொன்ன மாதிரி அவர் ஒரு பியூர் அண்ட் பெர்ஃபெக்ட் கிஃப்ட். அவர் பாவம் இல்லாதவர். அதனாலதான் நம்மள ஈஸியா பாவத்திலிருந்து விடுதலை செய்ய முடியும். ராதாகிருஷ்ணன், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நம்மளுடைய எக்ஸ் பிரசிடென்ட், காலேஜ்ல சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட ஒரு கேரளா ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, பால் சுதாகர் சொல்லிட்டு. அப்ப அவர் ஒரு நாள் போய் சொன்னாராம், ஒரு குரு சிஷ்யன் பத்தி ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது ராதாகிருஷ்ணன் ப்ரொஃபசர் கிட்ட, நீங்க என்னுடைய குருவா இருக்கிறீங்களா அப்படின்னு போய் கேட்டாராம். அப்போ நம்மளுடைய எக்ஸ் பிரசிடென்ட் என்ன சொன்னாரானா, நான் ஒருவேளை உனக்கு டீச்சரா இருக்கலாம், ஆனா இந்த நியூ டெஸ்டமெண்ட படித்து பாரு, இதுல ஒருத்தரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அவர்தான் பாவம் இல்லாத பூரணர், அவர்தான் குருவா இருப்பதற்கு எல்லா தகுதியும் படைத்தவர், இந்த இயேசுவை நீ குருவா ஏற்றுக்கொள் என்று சொல்லி கொடுத்தாராம். அன்று அறிமுகமான இயேசு கிறிஸ்துவை அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்து அவர் ஒரு சிறந்த ஊழியக்காரனாய் மாறினார். அப்போ பாவம் இல்லாத பூரணர், அவர் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க வல்ல தேவன். இயேசுனுடைய சீஷர்கள்லாம் அவரை பார்த்து கேட்கிறாங்க, எது வழி அப்படின்னு சொன்னா, அவர் அங்க இருக்கு வழி, அந்த மலைக்கு போனா அங்க ஒரு வழி கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அவர் எந்த
சத்தியத்தை தேடி வரல. அங்க போனா சத்தியம் கிடைக்கும், நான் அதை தேடி பிரயாணப்பட்டு போறேன் அப்படின்லாம் சொல்லல. நான் தான் அந்த சத்தியம் அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய வாழ்க்கையை அவர் மேம்படுத்த வந்தவர் அல்ல, அவரே நம்மளுடைய ஜீவன். நம்மளுடைய ஜீவன் அவருக்குள்ளதான் இருக்கு. அது எப்படிங்க இயேசு சுவாமி பாவத்தெல்லாம் மன்னிக்க அந்த அளவுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கா? அந்த அளவுக்கு உங்க இயேசு சுவாமி அவ்வளோ பெரிய தேவனா? அவருக்கு எல்லா பவரும் இருக்கா? என்னுடைய பாவங்கள் எல்லாம் போக்குவதற்கு எல்லா பரிகாரமும் அவர்கிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா இருக்கு. அவருக்கு முடியாத காரியம் அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. நோய் மேல வல்லமை இருந்துச்சு. அவருடைய வாழ்ந்த காலத்துல சப்பானிகள், குருடர்கள் அனைவரையும் சுகப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பேய்கள் மீது, இருளின் மீது அவருக்கு ஒரு வல்லமை இருந்துச்சு. வார்த்தையினால பிசாசெல்லாம் நடுநடுங்கி ஓடிச்சு. நீர் எங்களை துன்பப்படுத்தவா வந்தீர் அப்படின்னு சொல்லி எல்லாம் நடுநடுங்கி போனதை நம்ம வாசிக்கிறோம். சாவின் மேல ஒரு வல்லமை இருந்துச்சு. மரித்த எல்லாரையும் இயேசு எழுப்பல. ஒரு சாம்பிள் மிரக்கிள்ஸா ஒரு 2 பேரை வேதாகமத்துல எழுப்பினதை நம்ம வாசிக்கிறோம். ஒரு ஊர்வலத்துல சவப்பெட்டியில இருந்த ஒரு விதவையின் மகனை உயிரோட எழுப்பினாரு. 4 நாட்கள் கல்லறையில் வைக்கப்பட்ட லாசருவை உயிரோட எழுப்பினாரு. எதுக்காகனா ப்ரூவ் பண்றதுக்கு சாவின் மேல அவருக்கு ஒரு வல்லமை இருக்குன்னு. எல்லா இயற்கையின் மேல அவருக்கு ஒரு வல்லமை இருந்துச்சு. காற்றை பார்த்து இறையாதே அப்படின்னு சொன்னா அது அமைதியா இருந்ததை பாக்குறோம். அந்த மாதிரி இவ்வளோ வல்லமை படைத்த தேவன் நம்மளுடைய பாவத்துல இருந்து, நம்மளுக்கு ஏதாவது விட முடியாத பழக்க வழக்கம், நமக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு குற்ற உணர்வு, கசந்த ஒரு காரியத்தை குறித்து அதுல இருந்து எனக்கு விடுதலை யாரு கொடுப்பா, இதுல இருந்து இந்த பாண்டேஜ்ல இருந்து நான் எப்படி ஃப்ரீ ஆவேன்னு யோசிச்சா அதையும் இயேசு கொடுக்க வல்லவர். அதுதான் இன்னைக்கு மனுக்குலத்துடைய பெரிய தேவை. ஒருவேளை இன்னைக்கு பெரிய தேவை என்ன சொசைட்டில அப்படின்னு பார்த்தா அறிவியல் கண்டுபிடிப்புகள் தான். நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னா இயேசு சுவாமி ஒரு பெரிய சயின்டிஸ்டா வந்திருப்பாரு, ஒரு பெரிய அறிவியல் நிபுணரா வந்திருப்பாரு. ஒருவேளை இன்னைக்கு பணம் தாங்க சொசைட்டில தேவை, எல்லாமே பணம் தான், பொருளாதாரம் தான் முக்கியம் அப்படின்னா அவர் ஒரு எக்கானமிஸ்டா வந்திருப்பாரு, ஒரு பொருளாதார நிபுணரா வந்திருப்பாரு. ஜாலியா இருக்கணும், லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும், கேளிக்கை என்டர்டெயின்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிருந்தா இயேசு சுவாமி ஒரு நடிகர் திலகமா, ஒரு பெஸ்ட் காமெடியனா, பெஸ்ட் என்டர்டெய்னரா வந்திருப்பாரு. இன்னைக்கு இருக்கிற வியாதி, கொள்ளை நோயில சுகம் தாங்க தேவை, ஹெல்த் இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா then Jesus should have come as a medical specialist. எல்லா பில்டிங்ஸ் பெரிய ட்ரெமெண்டஸ் சூப்பர் பில்டிங்ஸா தான் இருக்கணும், அதுதான் சொசைட்டிக்கு தேவை. டேம்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ரோட்ஸ் ஸ்மார்ட் சிட்டிஸா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இயேசு சுவாமி ஒரு பெரிய ஆர்கிடெக்டா வந்திருக்கணும். ஆனா இயேசு இது எதுவாகவும் வரல. இயேசு நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற, பாவத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒரு ரட்சகராய், நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு லைஃப் போட்டா, ஒரு ரெஸ்கியூவரா வந்தாரு. ஏன்னா அதுதான் இப்போதைக்கு ஒரு பெரிய தேவை, எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய தேவை. அமெரிக்கா தேசத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அமெரிக்கா ஒயிட் ஹவுஸ்ல பிரசிடென்ட் வாழ்ற வீடு இல்லையா, அவங்களுடைய அபிஷியல் ஹவுஸ்ல வைஸ் பிரசிடென்ட் ஹியூபர்ட் இறந்து போயிடுறாரு. அந்த ஃபியூனரல் சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கு. அப்போதைய பிரசிடென்ட் பிரசிடென்ட் ஜிம்மி கார்ட்டர். அவருக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் ரிச்சர்ட் நிக்சன் வாட்டர்கேட் ஸ்கேண்டல் அப்படின்ற ஒரு பெரிய ஊழல்ல மாட்டி அமெரிக்க ஐக்கிய தேசத்தையே அவமானத்துல கொண்டு தள்ளின ஒரு பிரசிடென்ட். அப்ப இந்த ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கும் போது ரிச்சர்ட் நிக்சன் வந்தார் அந்த ஃபியூனரலுக்கு. அப்ப யாருமே அவரை பார்த்து பேசல, எல்லாருமே அவரை பார்த்து ஒதுங்கி நின்றார்கள், யாரும் அவரோட கை குலுக்கல. இதை கவனித்து கொண்டிருந்த அன்றைய பிரசிடென்ட் ஜிம்மி கார்ட்டர் ஓடி போய் பிரசிடென்ட் நிக்சனை தழுவி கொண்டு வெல்கம் ஹோம் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாய் கை கொடுத்தாரு. அப்ப அந்த வார பத்திரிகை நியூஸ் வீக் மேகசின்ல இப்படியா எழுதினாங்க, this should be the turning point for Nixon, that gesture of love and compassion அப்படின்னு சொல்லி எழுதினாங்க. இப்படிப்பட்ட ஒரு அன்பின் வெளிப்பாடு அன்று பிரசிடென்ட் நிக்சனுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையா இருந்திருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டது. அதுதான் உண்மை. எல்லாரும் ஒதுக்கும் போது,
அவமானத்தினால, குற்ற உணர்வுனால, ஒரு அசிங்கத்தினால நின்று கொண்டிருந்த அந்த பிரசிடென்ட்டுக்கு ஒரு அன்பின் வெளிப்பாடு எவ்வளவாய் அவரை சந்தோஷப்படுத்தி இருக்கிறோமோ அதே சந்தோஷத்தை, அதைவிட மேலான சந்தோஷத்தை இயேசு சுவாமி நமக்கு கொடுக்க வல்லவர். அடுத்ததாக பார்க்கும்போது அவருடைய நேம்ல இன்னொரு நேம் இருக்கு. அவருடைய நேம்ல இன்னொரு சிறப்பு என்னன்னா, வசனம் இப்படியாய் சொல்லுது, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள், அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இப்ப தேவதூதன் 2 பேர் சொல்றாங்க. ஒன்று இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் உலகத்தின் பாவத்தை நீக்குவார். 2வது இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். எப்பவுமே he is going to be with us. மைக்கேல் ஜாக்சனை பற்றி நம்ம அறிவோம். உலக புகழ்பெற்ற பாடகர் இல்லையா? அவருடைய காஃபின்ல எவ்வளோ கோல்ட் பிளேட்டட் இருந்துச்சு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனா மைக்கேல் ஜாக்சன் சொல்லும் போது I am the loneliest person in this whole world அப்படின்னு சொல்றாரு. You all don't know the real me. I am the loneliest அப்படின்னு சொல்றாரு. அவருடைய எஸ்டேட், அவருடைய மியூசிக் ஆல்பம்ஸ், அவருடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் எத்தனையோ விலைக்கு வித்து பணமாக்குனாங்க. ஆனா அவர் இருந்தது ஒரு மிகப்பெரிய தனிமையில, அன்பில்லாத, அக்கறை இல்லாத ஒரு சூழ்நிலையில. இன்னைக்கு மதர் தெரசா இப்படியாய் சொன்னாங்க, the greatest malady in our society is not tuberculosis, it's not polio, but it is a feeling of being lonely. இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய அச்சுறுத்தல் வந்து அவங்க இருக்கும்போது டிபி வியாதி இல்லையா? டிபி வியாதி அந்த மாதிரி கொள்ளை நோயெல்லாம் இல்ல, ஆனா புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. எனக்கு யாருமே இல்லையே, என் கஷ்டத்தை சொல்ல எனக்கு யாருமே இல்லையே, என் கண்ணீரை துடைக்க யாருமே இல்லையே அப்படின்னு ஏங்குகிற ஒரு மனநிலை. அப்படிப்பட்ட மனநிலைமைக்கு இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதே அந்த நல்ல செய்தி. அதுதான் இயேசுடைய யுனிக் நேம். He is always with us. நம்மை விட்டு ஒருபோதும் அவர் விலகுவதில்லை. நம்மளுடைய எல்லா பாதைகளிலும் அவர் கூடவே இருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அப்போ இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்காக தான். We have to celebrate it. இவ்வளோ ஒரு யூனிக் பர்த் கொண்ட இயேசு கிறிஸ்து, அவருடைய பிறப்பு ரொம்ப ஸ்பெஷல். அவரை பற்றி சொல்லுன அந்த குட் நியூஸ் இஸ் சோ ஸ்பெஷல். அது எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அது வந்து எல்லாருக்கும், எல்லா தரப்பினருக்கும் அவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்திருக்கிறார். அவருடைய பேர்ல 2 அர்த்தம் இருக்கு. அவர் வந்து பாவத்தை விடுவிக்கிறவர், பாவத்தின் ரட்சகர். இனிமே பாவம் அப்படின்ற அந்த அமிழ்த்துற கணம் எனக்கு இல்ல, எனக்கு அந்த சுமை இல்ல, அவர் என்னை விடுதலையாக்க வல்லவர். 2வது இம்மானுவேலரான இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார். நம்மளுடைய எல்லாவித முயற்சிகளில இந்த வருஷத்துல இன்னும் மோசமா இருந்திருக்கலாம் சூழ்நிலை, நம்ம நினையாத ஒரு சூழ்நிலையில பாதையில கடந்து போயிருப்போம். பட் God sustained us. God walked us through this journey. இன்னும் புது வருஷத்துல கர்த்தர் நம்மோடு இருப்பார். அவர் எல்லா சுகத்திலும் துக்கத்திலும் நம்மளுடைய எல்லா தேவைகளிலும் அவருடைய ப்ராவிடன்ஸ் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் ரொம்ப இன்னோவேட்டிவா, கிரியேட்டிவ் வேஸ்ல நமக்கு உதவி செய்ய வல்லவர். நம்மளுக்கு சால்வ் பண்ண முடியாத நிறைய சூழ்நிலைகளை அவர் ரிசால்வ் பண்ணி கொடுக்க வல்லவர். அவர் நம்மளை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை, நம்ம கூட இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு இந்த கிறிஸ்மஸ் சீசனை கொண்டாடுங்க. ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம ஏத்துக்கணும், சந்தோஷமா அதை பிரித்து பார்த்து அதை நம்ம வச்சுப்போம் இல்லையா? அப்பதான் அதுக்கு மீனிங் இருக்கு. அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அவரை ஏற்றுக்கொள்வீங்களா? அவரை பற்றி இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க எங்களை அணுகவும். அவருடைய அன்பு எல்லை தாண்டிய ஒரு அன்பு. He loves us. அதனாலதான் இன்னைக்கு இந்த செய்தி உங்ககிட்ட வருது. அவர் நம்ம வாழ்க்கையில வெளிச்சமாய் உதிப்பார். அவர் வந்து புதிய ஆரம்பங்களை நமக்கு தருவார். இந்த புது வருஷத்துல அந்த ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் கிஃப்டான ஜீசஸ் கிரைஸ்ட உங்க வாழ்க்கையில ஏத்துக்கங்க. உங்களுடைய எல்லா எண்டவர்ஸ்லயும், உங்களுடைய எல்லா பிசினஸ், பொருளாதாரம், எல்லா வேலையில, குடும்பத்துல, எல்லா காரியங்களிலும் அந்த சந்தோஷம், சமாதானம் நிறைவா இருப்பதை நீங்க அனுபவிப்பீங்க.
ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த கிறிஸ்துமஸின் சிறப்பை நீங்க எங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக பிறந்த எங்களுடைய இயேசு கிறிஸ்துவோடைய அந்த வல்லமையை எங்க வாழ்க்கையில நாங்க உரிமையாக்குகிறோம். ஏதோ ஓரமாய் நின்று வேடிக்கை பார்ப்பவர்களாய் அல்லாமல் உங்களை நாங்க உரிமையாக்கிக் கொள்ளுகிறோம். நீங்க எங்க வாழ்க்கையில வாங்க, எங்க இருதயத்துல வாங்க, எங்களோடு வந்து வாசமா இருங்க. நீங்க எங்களோடு இருந்தா எல்லா சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் அனைத்திலும் ஒரு பரிபூரணம் உண்டாகும் என்று விசுவாசிக்கிறோம். எங்களுடைய தேவையுள்ள எல்லா இடத்திலும் உங்களுடைய பரிபூரணம் வீசட்டும். எங்களுடைய வாழ்க்கையில புதிய ஆரம்பங்கள், வெளிச்சம் உதிக்கட்டும். எல்லாருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்துல உங்களுடைய அன்பும் உங்களுடைய நிறைவான சந்தோஷமும் அவங்க வீடுகளையும் உள்ளங்களையும் நிரப்பதாக மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. On behalf of Team Business Me, we wish you all a very happy Christmas. Thank you.